ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு SM Pets சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பீட்டாக்கு ஒரு சாண்டு வச்சு தனி டேங்க் செட் பண்ணேன். அது எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ இந்த டேங்க்குடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு, பிரெத் வந்து 1 ஃபீட்டு, சைடில் வித்து வந்து 1/2 ஃபீட்டு. ஸோ இது வந்து லோக்கல் ஃபிஷ் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இந்த செட்டப்புக்கு என்ன காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த எப்படி செட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷ்ரிம்ப் டேங்கை கொஞ்சம் ரைட் சைட் தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா அந்த இந்த டேங்க் வந்து ஹைட்டாக இருக்கனால டிவி மறைக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெர்மோகோல் வச்சாச்சு ஆஸ் யூஷுவல். அதுக்கு மேலே டேங்க்கையும் வச்சாச்சு. பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் ட்ரை பண்ணேன், பட்டு கடையில் வந்து ஆல்ரெடி ப்ளூ ஒட்டி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இது ப்ளூ பின்னாடி பிளாக் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி மணி பிளான்ட் வச்ச ஒரு பவுல் வீட்டில் இருந்தது, கண்ணாடி பவுல். அதை எடுத்து உள்ளே வச்சாச்சு. சும்மா ஒரு ஐடியா தான், எனக்கும் எதுவும் எப்படி வருங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் ஓரமாக அங்கங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ் ஷாப்லேயே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஷ் உள்ளே பூந்து வெளியே வரதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹேண்டு. ஆக்சுவலாக நான் ரைட் சைடு ஸ்ட்ரிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஹேண்ட் வாங்கிட்டு வந்தேன். ரிவர்ஸ் ஹேண்ட் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணுறக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டாச்சு. பாருங்கள், குட்டி தம்பி தான் உள்ளே போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக என்னோட பிளான் என்ன, கொஞ்சம் ஒரு சைடு மேலே ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு ரைட் சைடு அப்படியே ஸ்லோப் மாதிரி வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். மைண்டில் அதுதான் ஐடியா இருந்துச்சு. ஸோ அது மண் எடுத்து கொட்டுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசகசகன்னு தான் இருந்தது. ஐடியா வருமானு எனக்கு தெரியல. ஆனால் ஃபினிஷிங் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நல்லா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த டேங்குக்கு இந்த சாண்டு கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபைட்டர் ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லாவா ராக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில். இது ஆக்சுவலாக வாங்கும்போது வேறு கலரில் இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேறு கலர் மாறிடுச்சு. டேங்க்கில் வச்சதுக்கப்புறம் இதோட இம்பேக்ட் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. ஃபுல் பிளாக்கு, லைட்டுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் எல்லாம் இருந்தது. நீங்கள் லைட் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அந்த செட்டப் பண்ணதுக்கப்புறம் கவர் ஒன்று உள்ளே வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து கலைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு கவர் போட்டு தான் நம்ம ஊற்றி ஆகணும். இது ஊற்றவே உங்களுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். நீங்கள் கீழேருந்து மேலே பாருங்கள், தண்ணி உழுக வந்து டேங்க்குடைய லுக் வந்து மாறிட்டே போகும். அந்த சைடில் ஒட்டிட்டு அந்த மணல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ அது ஒரு நல்ல லுக் கொடுத்தது. ஸோ கவர் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ரூம் லைட்டு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த டாய், அந்த வச்சுருந்த மணி பிளான்ட் செடியோட வேறு இதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ ஊற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட் செட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஓகே, லைட் செட் பண்ணியாச்சு. லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ. இப்போ பாருங்கள், செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கலங்களாக இருக்குது. ஸோ எல்லா சாண்ட் டேங்க்குமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், அப்படியே தெளிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது 7 ஹவர்ஸ் முன்னாடி. 7 ஹவர்ஸ் அப்படியே ஐடியில் விட்டாச்சு. ஃபிஷ் விடக்கூடாது செட் பண்ண உடனே. 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பக்காவாக தெளிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மேலே இருக்கிற தண்ணி, உள்ளே இருக்கிற டாய், சாண்டு, செடி எல்லாமே வந்து அப்படியே செம்ம கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் விட வேண்டியதான். நான் விட்ட ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கட், என்னுடைய ஃபேவரெட்டு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் என்ன ஒரு ஃபேவரெட் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரைட் சைடு ஐ மட்டும் சில்வர் ரிங் இருக்கும், லெஃப்ட் சைடு ஐ வந்து நார்மலாக பிளாக் ரிங் இருக்கும். ஸோ அது ஒன்று, ப்ளஸ் கலரேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ விட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான் டேங்க்கை. ஏன்னா இவன்லாம் வந்து 1 ஃபீட் டேங்க்கில் இருந்த பையன். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணான். அந்த பின்னாடி கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் ப்ளே பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பயங்கரமாக டேங்க்கில் செட்டில் ஆகிட்டான். ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டான். அந்த டாயில் போய் விளையாடுறது, அந்த கல் சந்தில் போயிட்டு வர்றது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் போடுவேன். பட் இந்த வீடியோவில் இதுக்கப்புறமும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். உள்ளே வச்சுருந்த அந்த கேவ் டாய் வந்து 220 ருபீஸ். அதுக்கப்புறம் லைட் வந்து 260 ருபீஸ். அதுக்கப்புறம் சாண்டு வந்து பர் கேஜி 40 ருபீஸ். இங்கே வந்து 3 கேஜிஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதோடைய டோட்டல் ப்ரைஸே வந்து. ஸோ ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். லாவா ஸ்டோன் வந்து நான் காசு கொடுக்கல. அந்த கடை வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். நான் எல்லா ஃபிஷ் அக்சசரிஸும் அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ லாவா ஸ்டோன் வந்து அவர் சும்மாவே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான சீப்பான செட்டப் தான். டோட்டலாக 950 ருபீஸ் ஆச்சு. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான செட்டப்பில் ப்ளக்கெட்டை உள்ளே விட்டாச்சு. அவன் கொஞ்சம் நேரத்துலேயே பயங்கரமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல ஒரு செட்டிங்காக இருந்தது.
ஸோ நீங்களும் பீட்டா வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் சாண்டெல்லாம் போட்டு அது கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் உங்களுடைய ஹாபி இல்லைன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து வேறு வேறு விடலாம். 1 வீக் இந்த ஃபிஷ் விடலாம், இன்னொரு வீக் வந்து வேறு ஃபிஷ் எடுத்து உள்ளே விடலாம். ஸோ நம்ம ஃபைட்டரை வந்து வாங்குறதே வந்து அதோடைய கலரேஷன் ஆக்டிவிட்டிஸை ரசிக்கிறதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டேங்கில் வந்து எனக்கு ஸ்னெயில் விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பட் அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைட்டரை கூட விடலாம், ஒன்றும் பண்ணாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னெயில்ஸ் இருக்குது. ஒருவேளை ஸ்னெயில் விட்டேன்னா அதுக்குண்டான வீடியோ நான் போடுறேன். ஓகே, இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆல்ரைட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.